உண்மையிலேயே பழனியில் அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு இது வந்து அரசியல் நோக்கத்தோட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, என் மேலே பழிய போட்டுட்டு இருக்காங்க. என்னுடைய உறவினர் வந்து செஞ்சுட்டாங்க, நான் தான் இதுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எனக்கு அப்படி ஒரு லேண்ட் இருக்கிறதே இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க அரசியலுக்காக ரெகுலராக பண்ணுறது தான். ஏன்னா எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க எதை கிடைச்சாலும் அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரசியல் வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து என் பேரை கெடுக்கணும், ஆட்சியோட பேரை கெடுக்கணும், முதலமைச்சர் பேரை கெடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா மக்கள் உங்களை கொஞ்சமாக திரும்பி பார்ப்பாங்க. பழனி கோயிலில் நிலமோசடிகள் தொடர்ந்து உங்கள் மேலே ஒரு குற்றத்தை எதிர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே பழனியில் அப்படி ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இருக்குன்றதே எனக்கு இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டு தெரிய வந்த உடனே ஏப்ரல் வந்து நீங்கள் அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி அந்த லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜூலை 7ஆம் தேதி நடந்திருக்குது. ஆனால் ஜூன் 30 அதுக்கு எதிர்த்து அப்பீல் போனது HRNCலேருந்து தான் அப்பீல் போயிருக்கிறோம். அதே போல் அந்த அப்பீலில் தான் திரும்ப அந்த லேண்டை வந்து நம்ம வந்து கோர்ட்டில் வந்து ஆர்டர் வாங்கி நம்ம மீட்டிருக்கிறோம். அதே போல் CBCID வழக்கை நான் தான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இதை உடனடியாக CBCID வழக்காக மாற்றி விசாரிக்க வேண்டும். இதை விசாரித்து உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படணும்னு சொல்லி கேட்ட உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழக்கை CBCIDக்கு மாற்றி CBCIDயில் ப்ரீலிமினரி விசாரணைலாம் நடந்துகிட்டு இருக்குது. அதற்கான அறிக்கையை அவங்க விரைவில் தாக்கல் பண்ணுவாங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்படும். இது வந்து அரசியல் நோக்கத்தோடு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, என் மேலே பழிய போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய உறவினர் வந்து செஞ்சுட்டாங்க, நான் தான் இதுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எனக்கு அப்படி ஒரு லேண்ட் இருக்கிறதே இந்த கேஸுக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபஸ்ட்டு அண்டு வந்து இது அவங்க அரசியலுக்காக ரெகுலராக பண்ணுறது தான். ஏன்னா எதை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க எதை கிடைச்சாலும் அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரசியல் வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து என் பேரை கெடுக்கணும், ஆட்சியோட பேரை கெடுக்கணும், முதலமைச்சர் பேரை கெடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காமல் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா மக்கள் உங்களை கொஞ்சமாக திரும்பி பார்ப்பாங்க. பழனி உள்ளிட்ட கோயில்களில் இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சமயபுரம் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா, மணியம்மா பணியாற்றிய ஒருவர் மீது வந்து அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துருக்காரு, வருமானத்தை மீறி அதிகமாக சொத்து சேர்த்துருக்காருன்ட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த விசாரணை நேர்மையாக நடைபெற்று அதில் ஏதாச்சும் குற்றங்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நிர்வாக ரீதியிலாக நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போதைக்கு சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறோம். விசாரணையின் முடிவில் ஏதாவது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நிச்சயமாக மேற்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கான எல்லா ஆய்வுகளும் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிரச்சனைகள் இருக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறோம். அதே போல் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு புதிய GHஐ வந்து புதுசாக பில் பண்ணுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டுருக்கிறோம். அதற்கு வந்து அதே இடத்துல வந்து பில் பண்ணலாமா இல்லை ஒரு புதிய இடத்துல வந்து GH கொண்டு வரலாமான்றதை பற்றிலாம் இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்கான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிக்கப்படும். இந்த மாதிரியான தரத்தில் கொண்டு வர போகிறீங்க? GHனாலே நல்ல தரத்தில் தான் சார் கொண்டு வரணும். 100% மக்கள் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பல்லாண்டு காலம் நீடித்து நிலைத்து மக்களுக்கான எல்லா வகையான மருத்துவ வசதியும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது கொண்டு வரணும். அதுக்கு தான் சொல்லிட்டு அதுக்காக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் சார் டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்னென்ன பட்ஜெட்ஸில் கொண்டு வரணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரணும், என்னென்ன முக்கியமான சிறப்பு அம்சங்கள் என்ன கொண்டு வரணும், இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் சரி செஞ்சு தரணும் அப்படின்றத பற்றிலாம் டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பட்ஜெட்டில் வந்து எதெல்லாம் பண்ண முடியுமோ முதல் கட்டமாக அதெல்லாம் கொண்டு வரப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.